அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப நன்றிங்க. அறிவே ஆற்றல் 268வது வார புத்தக பகிர்வு. இதுல நம்ம எடுத்திருக்க இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா தியோதோர் தஸ்தவஸ்கியோட சூதாடி அப்படிங்கிற ஒரு குறுநாவல். தமிழ்ல வாசகருக்கு வந்து அறிமுகமே இல்லை, தேவைப்படாத ஒரு ரஷ்ய எழுத்தாளர்னா அது நம்ம தஸ்தாவஸ்கியும் சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க, அதுல இவர் ஒரு முக்கியமானவர். அவரோட இந்த குறுநாவலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த குறுநாவல் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 பாகமா இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாவல் எழுதப்பட்ட பின்னணி. ஏன்னா இந்த நாவல் எழுதுறதுக்கு பின்னாலேயே ஒரு பெரிய கதை இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நாவலை பற்றி இன்னும் நம்ம இது பண்றதுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாவலோட கதை என்ன அப்படிங்கிறத பத்தி சுருக்கமா சொல்லலாம்னு இருக்கேன். மூணாவதா வந்து இந்த நாவல் எதை பத்தி பேசுது, இது இன்னைக்கு எப்படி நமக்கு இந்த நாவல், ஏன்னா இது வந்து 1866 எழுதப்பட்ட நாவல். இந்த நாவல் இந்த சூழலுக்கு நமக்கு எப்படி அது பொருந்தது, நம்ம ஏன் இன்னைக்கு வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பகுதி. அது 3 பகுதியா இதை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தாஸ்தாவஸ்கியை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கு. ஏன்னா இந்த நாவல் அவரோட வாழ்க்கையே வந்து நீங்க வந்து இந்த சூதாடி நாவலுக்கு முன்னாடி பின்னாடின்னு நீங்க பிரிக்கலாம். ஏன்னா அவருக்கு பெரிய மாற்றங்கள் கொடுத்த ஒரு நாவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவரோட வாழ்க்கைக்கே ஒரு பெரிய மாற்றம் கொடுத்தது வந்து இந்த சூதாடி நாவல். அதனால வந்து முதல்ல அவரோட இந்த மாதல் எழுதுறதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது ஒரு சும்மா ஒரு சுருக்கமா அவரை பத்திய ஒரு சின்ன சுருக்கமா சொல்றேன். அவர் 1981 அக்டோபர் 30 அவர் பிறக்கிறாரு. மாஸ்கோல ஒரு ஏழைகளுக்கான ஒரு மருத்துவமனையில தான் அவர் பிறக்கிறாரு. அது ஏன்னா அவரோட அப்பா வந்து அந்த மருத்துவமனையில தான் மருத்துவராக இருக்காரு. அவர் வந்து ஒரு இராணுவ மருத்துவர். இந்த மருத்துவமனையில மருத்துவ அதிகாரியா இருக்காரு. அதனால அந்த மருத்துவமனையில தான் பிறக்கிறாரு அவரு. அவங்க அப்பா வந்து ரொம்ப கண்டிப்பானவர், ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவர், பயங்கர கண்டிப்பானவர். அதனால அவருக்கு அப்பா கிட்ட ரொம்ப அதிகமான ஈடுபாடு இல்லை. ஆனா அவரோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே எதிர்மா ரொம்ப அன்பானவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே தாஸ்தாவஸ்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த இலக்கியத்தை படிக்கிற இது வந்து அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. 3 வயசுலயே அவருக்கு வந்து ரஷ்ய இலக்கியங்களை அறிமுகப்படுத்திடுறாங்க அவருக்கு. அவங்க வந்து கிறிஸ்துவ மதத்துல ரொம்ப நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால சின்ன வயசுலயே அவர் 4 வயசுலயே வந்து அவரை வந்து பைபிள் எல்லாம் வாசிக்க வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வளர்ந்த சூழல் பாத்தீங்கன்னா அந்த அந்த ரொம்ப கீழ்நிலையான மக்கள் இருக்கக்கூடிய அவங்களுக்கான ஒரு மருத்துவமனையில தான் அவர் வளர்றாரு. அதனால பாத்தீங்கன்னா அவர் அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரியான ஒரு வறுமையோ இல்ல ரொம்ப நோய்வாய்ப்பட்ட ரொம்ப அது ஒரு தனியா இது வரைக்கு, ஏன்னா அவர் அங்க என்னெல்லாம் பார்த்தாருங்கிறது அவர் தனியா எழுதியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான அவர் பார்த்து வளர்ந்ததுனால அது எல்லாமே இந்த படிச்சது இது எல்லாமே அவரோட இலக்கிய பதிப்புகள்ல அதோட பாதிப்பு அவருடைய எழுத்துல எப்பவுமே இருக்கும். அவருக்கு ரொம்ப எல்லாத்துலயுமே அவருக்கு உறுதுணையா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவரோட அண்ணன் தான் வந்து அவருக்கு ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காரு, மிக்கைல் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு அப்புறம் 4 பசங்க பிறந்திருக்காங்க. ஆனா அவங்க அதிகமா அவர் கூட ரொம்ப இதுவா இல்லை. 1837 அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவருக்கு 16 வயசு இருக்கும் போதே அவங்க அம்மா காச நோயில இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து என்ன பண்றாரு, அவர் இராணுவ பள்ளியில அனுப்பிச்சு விட்டுறாரு, பொறியியல் படிக்கிறதுக்காக அனுப்பிச்சு விட்டுறாரு. அவரும் ஒரு 2 வருஷத்துல 1839 அவங்க அப்பாவும் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் படிப்பை முடிச்சுட்டு வெளியில வராரு. வெளியில வந்து பத்திரிகையில கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு அவரோட முதல் நாவலை எழுதிடுறாரு. 1846 அவரோட முதல் நாவலை எழுதிடுறாரு, ஒரு ஃபோல்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல். அது தமிழ்லயும் வந்திருக்கு, இப்பதான் பார்த்தேன், பாவப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல தமிழ்ல வந்திருக்கு. ஸோ அந்த நாவல் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரஷ்யாவில வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளர், ஒரு கவனிக்கத்தக்க எழுத்தாளரா மாத்திடுது. நல்ல ஒரு அவருக்கு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ கிடைக்குது. அதனால அப்பவே அவர் கொஞ்சம் கவனிக்கத்தக்க ஆளா மாறிடுறாரு. அந்த டைம்ல அவர் என்ன பண்றாருன்னா
பெட்ரோவஸ்கி அப்படிங்கிற ஒரு உத்தோப்பியன் குரூப்போட அவருக்கு ஒரு தொடர்பு வருது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இலக்கிய கூட்டம் தான். ஆனா என்னன்னா அவங்க வந்து அரசால் தடை செய்யப்பட்ட புத்தகங்களை பத்தி பேசுறவங்க, அதை படிக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தோட அவருக்கு தொடர்பு ஏற்படுறதுனால அவரை வந்து 1949 அவரை அரசாங்கம் கைது பண்ணிடுது. கைது பண்ணி அவரை வந்து மரண தண்டனை விதிச்சிடுறாங்க அவருக்கு. அவர் கடைசியா அவ்வளவுதான். அவரை எடுத்துன்னு போயிட்டு அவரை சுடுறதுக்கு எடுத்துன்னு போயிட்டு அவரை கண்ணெல்லாம் கட்டி அவரை சுடுறதுக்கு தயாராகவே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரை சுட்டுருவாங்க. ஆனா அது என்ன அவருக்கு அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வருது. வேண்டாம், இவங்களுக்கு இதுக்காக இந்த தண்டனை வேணாம்னு சொல்லிட்டு அவரோட மனதண்டனை நிறுத்தி அவருக்கு வந்து சைபீரியன் சிறைக்கு வந்து போய் இருக்கணும், 4 வருஷம் அங்க இருக்கணும். அதுக்கப்புறம் வெளியில வந்து ஒரு 4 வருஷம் ராணுவ சேவை செய்யணும். அதை வந்து அவருக்கு தண்டனையா கொடுத்துட்றாங்க. அந்த கடைசி சமயத்துல அவரு அவ்வளவுதான் செத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற அந்த கடைசி நிமிஷத்துல இருந்து அவரு உயிர் திரும்ப அவர் வந்தது அவரோட அவரோட மொத்தமே அவரோட வாழ்க்கையே அவருக்கு ரொம்ப மாறிடுது. அதுக்கப்புறம் அவர் 4 ஆண்டு சிறையில இருக்கும் போது அவர் அங்கேயும் நிறைய எழுதுறாரு, நிறைய குறிப்புகள் எழுதுறாரு, டைரி மாதிரி. அதை வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவர் 1860 மெமரிஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிற ஒரு புத்தகமாவே அதை வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு இராணுவத்துல போய் பணியாற்றுறாரு. அங்கதான் அவரோட முதல் மனைவியை சந்திக்கிறாரு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த கல்யாணம் வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமானதா இல்லை. அது இல்லாம அவங்களுக்கும் காச நோய் இருக்கு, அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த சமயத்துல வந்து இவருக்கு வந்து அவர் பாரிஸ்ல இருக்கும்போது பொலினா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட ஒரு தொடர்பு ஏற்படுது. அவரை விட 20 வயது சின்னவங்க. ஆனா அது ரொம்ப நாள் இல்லை, அவங்கள வந்து வேற ஒருத்தர் திருமணம் பண்ணின்னு போயிடுறாங்க. ஸோ அந்த சமயத்துலதான் வந்து இவர் வந்து இந்த சூதாட்டத்துல இறங்க ஆரம்பிக்கிறார். இந்த இந்த காலகட்டங்கள்ல தான் வந்து முதல்ல அவர் சூதாட்டத்துல போறாரு. அந்த அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அந்த சூதாட்டத்துல அவரு விளையாடுறாரு. ஸோ அந்த அனுபவங்கள் தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாவலே வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒரு சுயசரிதை மாதிரியே இருக்கும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் அலெக்சிக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் ஒரு காதல் இருக்கும். அந்த பொண்ணோட பேர் பொலினான் தான் அந்த கேரக்டர் வச்சிருப்பார். அவரோட அந்த பாரிஸ்ல அவர் காதலிச்ச அந்த பெண்ணோட பேர் தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த அந்த காதலையும் இங்க கொண்டு வந்து அவர் இதுல எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க மனைவி இறந்துடுறாங்க. அவங்க அண்ணனும் இறந்துட்டு அவர் ரொம்ப இதுவாக அவருக்கு வலிப்பு நோய் கொஞ்சம் இருந்த வலிப்பு நோய் ரொம்ப அதிகமாகி ஒரு பெரிய வறுமையில ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும் போதுதான் இந்த சூதாடி நாவலை வந்து எழுதுற நேரம் வருது. இது வரைக்கும் அவரோட இது பார்த்தீங்கன்னா இந்த நாவலோட பின்னணி, இவர் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த நாவல் எழுதினாரு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இவருக்கு வந்து இந்த நாவல் இந்த மாதிரியான ஒரு நாவல் சூதாட்டத்தை மையமா வச்சு ஒரு நாவல் எழுதணும் அப்படிங்கிற யோசனை வந்து பாத்தீங்கன்னா 1863 அந்த சமயத்திலே அவருக்கு முன்னாடியே வந்து இருக்கு. அதை அவர் குறிப்புகள் எழுதி வச்சிருக்காரு. அவர் நண்பர்களுக்கு எழுதின கடிதங்கள்ல அவர் அதை பற்றி மென்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா இது 1866 தான் இந்த நாவலை அவர் எழுதுறாரு. அது எப்படி எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் அந்த 62, 63 அந்த காலகட்டங்கள்ல தான் அதிகமான சூதாடுகிறாரு. ஒரு கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி 2 வருடங்கள் அவர் தொடர்ந்து சூதாடுறாரு பாரிஸ்ல. அவருக்கு சூதாடி என்ன பண்றாரு, அவரு முதல்ல ஜெயிக்கிறாரு. எல்லா சூதாடிகள் மாதிரி இவரும் முதல்ல ஜெயிக்கிறாரு. அதுல கொஞ்சம் சந்தோஷமா வர்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்குறாரு. அதை பத்தி சந்தோஷமா எல்லாருக்கும் கடிதங்கள்லாம் எழுதுறாரு. அப்புறம் போக போக அவர் இழக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல வந்து மிகப்பெரிய கடன்காரனா ஆயிடுறாரு. அவரோட பதிப்பாளர் தான் வந்து அந்த கடனெல்லாம் கொடுக்குறாரு. அவர் பேர் வந்து ஸ்டால்ஸ்கின் அப்படிங்கிற ஒரு பதிப்பாளர். அவர்கிட்டதான் வந்து நிறைய கடனை வாங்கிறாரு. இதுக்கு அவருக்கு ஒரு அடைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆயிடுது. அப்ப என்ன சொல்றாருன்னா அந்த ஸ்டால்ஸ்கின் என்ன சொல்றாருன்னா, நீ இன்னும் 30 நாள்ல எனக்கு வந்து ஒரு நாவல் எழுதி தரணும். அப்படி எழுதி தந்துட்டீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன் கடன் எல்லாம் இது பண்ணிடுறேன். அப்படி நீ எழுதலைன்னா அடுத்த 9 வருஷத்துக்கு நீ இது வரைக்கும் எழுதின புக்கு, இதுக்கப்புறம் எழுத போற எல்லாத்துக்குமான அந்த காப்பி ரைட்ஸ் நானே எடுத்துப்பேன், உனக்கு ஒரு பைசா தர மாட்டேன், எந்த ராயல்ட்டியும் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னன்னா அதுக்கு முன்னாடி அவர் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் எல்லாம் எழுதி முடிச்சிட்டாரு. இந்த இதுக்கு முன்னாடி அவர் எழுதிட்டாரு. ஆல்ரெடி அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நிறைய நாவல்
சிறுகதையெல்லாம் எழுதியிருக்காரு. இதுக்கப்புறமா அவர் எழுதுறது எல்லாமே போயிடும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது 30 நாள்ல அவர் எழுதி குடுத்து ஆகணும். ஆனா அவருக்கு ஏற்கனவே வலிப்பு நோய் வேற இருக்கிறதுனால அவரால அத எழுதுறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னு வரும்போது அவருக்கு என்ன பண்றாங்கன்னா, அவர் சொல்ல சொல்ல எழுதிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு பெண்ண வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அண்ணா அப்படின்ற ஒரு பெண்ண வேலைக்கு எடுக்குறாங்க. அதாவது வந்து அந்த இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தான் வந்து ரஷ்யாவோட முதல் ஸ்டெனோகிராஃபர். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாரி பழக்கங்கள்லாம் ரொம்ப இருந்ததில்ல. இவங்க தான் முதல் இந்த மாதிரியான ஒரு இதுக்கு வராங்க. அவர் சொல்ல சொல்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அவர் சொல்ல சொல்ல அத குறிப்பு எடுத்துப்பாங்க. அவர் வந்து கதைய அவர் அப்படியே டிக்டேட் பண்ணுவாரு. அவங்க அப்படியே நோட்ஸ் எடுத்துப்பாங்க. தினமும் நைட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு உட்கார்ந்து அந்த கதைய எழுதுவாங்க. எழுதி மறுநாள் காலையில திரும்ப எடுத்துட்டு வருவாங்க. திரும்ப காலையில இருந்து நைட் வரைக்கும் அவர் நோட்ஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. திரும்ப அவங்க நைட்லாம் உட்காந்து எழுதுவாங்க. இந்த மாதிரி அவங்க கிட்டத்தட்ட 26 நாள் உட்காந்து அவங்க இந்த கதையை எழுதி முடிச்சிருக்காரு. 26 நாள்ல அவர் முடிச்சுட்டாரு. இப்ப முடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த பதிப்பாளருக்கு வந்து சரி இத நம்ம வாங்கிட்டோம்னா, அவனுக்கு இதுவாயிடும். அவனோட இதெல்லாம் நம்ம புடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இத வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியூருக்கு போயிடுறாரு. இங்க இருந்தா தான் நீ குடுப்ப. நான் வெளியூருக்கு போயிட்டா நீங்க குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியூருக்கு போயிடுறாரு. அப்ப என்ன பண்றதுன்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும்போது, அண்ணா தான் என்ன பண்றாங்கன்னா, நம்ம இத காவல் நிலையத்துல ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல போயிட்டு, அவங்க முன்னாடி இந்த நாவல ஒப்படைச்சு, அந்த ரசீது அந்த ஒரு இது மாதிரி வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வெளியாகுது. எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. அதுக்கப்புறமா அந்த அண்ணாவையே அவரு 1 வருஷம் கழிச்சு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறார். அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்களுக்கு காதல் ஏற்பட்டு, அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த நாவல் எழுதுனதுக்கு அப்புறமா அவங்கள திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா, அதுக்கு முன்னாடி இருந்த அவரோட மொத்த வாழ்க்கையுமே வேற மாரி மாறிடுது. அ அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் சூதாட ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் இவங்க தான் வந்து அவர கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூதாட்டத்துல இருந்து வெளியில கொண்டு வராங்க. அ அவங்க வெறும் அதாவது மனைவி அந்த மாதிரி இல்லாம, அந்த இலக்கியத்திலயும் அவர் எழுதுறதுக்கு கூட துணையா அவங்க தான் இருக்காங்க. அவரால எழுத முடியாம போயிடுது அந்த வலிப்பு நோயினால. அவங்க தான் கடைசி வரைக்கும் அவர் சொல்ல சொல்ல எழுதி எழுதி அந்த எல்லா புத்தகங்களும் அதுக்கப்புறம் அந்த கரம்சர் சகோதரர்கள் எல்லாமே அதுக்கப்புறமா தான் எழுதுறாரு. ஸோ அவங்க கூட கடைசி வரைக்கும் அவங்க தான் கூட இருந்து அவர் இது பண்றாங்க. அது இல்லாம வந்து அதுக்கப்புறம் ஒரு அதுக்கு முன்னாடி ரொம்ப வறுமையில தான் அவர் இருக்காரு. ஏன்னா அவர் நிறைய இந்த மாதிரி சூதாட்டம் அது இதுன்னு போனதுனால அவர் ரொம்ப வறுமையில தான் வாழ்றாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பொருளாதாரத்திலயும் அவர் ரொம்ப மோசமா தான் போகல. ஒரு நல்ல நிலையில தான் இருக்காரு. அந்த வலிப்பு நோயும் ஓரளவுக்கு அவருக்கு இதுவாகுது. ஸோ இந்த இந்த நாவல் வந்து அவரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். இந்த ஒரு அந்த 26 நாள் அவர் எழுதினார் இல்லைங்களா? அத பத்தி ஒரு ஒரு படமே எடுத்திருக்கிறாங்க. சமீபமா தான் நான் அத பார்த்தேன். 26 டேஸ் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் டாஸ்டோவஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லயே இருக்கு அது. அது ரொம்ப அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த 26 நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறது. இப்ப வந்து நம்ம இந்த புத்தகத்துக்குள்ள போலாங்க. இந்த புத்தகத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கதை வந்து எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூலண்ட் பர்க் அப்படிங்கிற ஒரு ஒரு கற்பனையான ஒரு டவுன், ஒரு நகரம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நடக்குது. இதுக்கு வந்து அவர் வந்து இந்த பேரையே கூட ஒரு இதுவாக தான் வச்சிருப்பாரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த சூதாடுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த ரூலட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு தான் அங்க விளையாடுவாங்க. அந்த ரூலட்டுங்கிற விளையாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய இந்த ஹாலிவுட் படங்கள்ல பார்த்துருக்கலாம். ரவுண்டா ஒரு இது இருக்கும். அதுல வந்து நம்பருங்க இருக்கும். சிகப்பு, வெள்ளை, கருப்புல வந்து இருக்கும். அதுல ஒரு உருட்டி ஒரு பாலை போடுவாங்க. அது போய் எதுல நிக்குதுன்னு பார்ப்பாங்க. அது எந்த நம்பர்ல நிக்குதோ அதுல பணம் கட்டினவங்க ஜெயிக்கலாம். அந்த அந்த விளையாட்டு தான் ரூலட் விளையாட்டு. அது அந்த காலகட்டத்துல தான் வந்து ரொம்ப புகழ் பெற ஆரம்பிச்ச சமயம் அது. இந்த கதையிலையும் எல்லாருமே அந்த ரூலட் தான் விளையாடுறாங்க. ஸோ அதனால வந்து அந்த ரூலட் தான் மையமா இருக்கிற அந்த நகரம் அப்படிங்கிறதுனால அதையே பேரா அவரு வச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரூலட் பார்க் அப்படின்னு வச்சிருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையோட நாயகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சி இவான்விச் அப்படிங்கிறவன் தான் வந்து இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரம். அவன் பாத்தீங்கன்னா ஒரு அந்த அந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரஷ்ய ஜெனரல் இருக்காரு. ஒரு ஓய்வு பெற்ற ரஷ்ய ஜெனரல் இருக்காரு. அவரோட பசங்களுக்கு பாடம் சொல்லித்தர ஒரு ஆசிரியரா தான் அவன் இருக்கான் அந்த கேரக்டர்.
அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ரொம்ப காலமா அவங்க கூடவே இருக்கான் அவன். ரொம்ப வருடங்களா அவங்க கூடவே இருக்கான். அவரோட ஜெனரலோட அண்ணன் மகள் பொலினாவ வந்து பொலினான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள வந்து அவன் காதலிக்கிறான் ஒரு தடவையா. அதனால அ அது ஒண்ணு அவன் அது ஒரு பக்கமா அது போய்க்கிட்டே இருக்கு. ஆனா என்னன்னா, இவனுக்கும் பொலினாவுக்குமான அந்த காதல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அவன வந்து ஒரு அடிமை மாரி தான் அவ நடத்துவா. இவனே அப்படிதான் சொல்லிப்பான். "நான் வந்து உனக்கு அடிமை மாரி தானே இருக்கேன். நீ என்ன மனிதனா கூட மதிக்க மாட்டேன்ற." அப்படின்னு. ஆனா அவளும் அதுக்கேத்த மாரி அவன ரொம்ப அவமானப்படுத்துவா. அப்பவும் இவன் இது பண்ணிக்க மாட்டான். அவன் என்ன சொன்னாலும் செய்றேன் அப்படிங்கிறது, "நீ வந்து மலையிலேருந்து குதி அப்படின்னு சொன்னா தான் நான் குதிப்பேன்." அப்படிங்கிற மனநிலையில தான் அவன் இருப்பான். இதுல இந்த இன்னொரு கேரக்டர் அந்த ஜெனரல் ஜெனரல் இருக்காரு இல்லைங்களா? அவர் வந்து ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவர் வந்து ஒரு நல்ல வசதியான இருந்தவர் தான். ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த சொத்தையும் இழந்துட்டு, அந்த ஒரு ஹோட்டல்ல தான் தங்கியிருப்பாங்க அவங்க அந்த இடத்துல. அவர் எதனால அவர் சொத்தெல்லாம் போச்சுன்றது இந்த நாவல்ல சொல்லல. ஆனா அந்த கதைய பார்க்கும்போது நமக்கு இவரும் அந்த ரூலட் விளையாடி தான் விட்டுருப்பாரோ அப்படின்னு நமக்கு தோணும். அ அதே மாரி அவரு மத்மசோல் பிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ண வந்து அவரு காதலிப்பார். அவரு வயதானவரு. ஆனா ஒரு ஒரு பெண்ண வந்து அவரு காதலிப்பாரு. அந்த பெண்ணும் அந்த ஜெனரல் கூடவே இருப்பாரு. எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இருக்கும். அந்த பெண்ண பற்றியும் நெறைய கதைகள் இருக்கு. இதுக்குள்ள நெறைய வரும். அவ இது முன்னாடி எப்படி இருந்தா? அவ அவ பேரே இது கிடையாது. வேற பேரு. இங்க சும்மா ஜெனரல ஏமாத்துறதுக்காக வந்திருக்கா. ஆ அவ ஏற்கனவே 2, 3 பேர் இந்த மாரி ஏமாத்திருக்கா அப்படிங்கிற கதைகள்லாம் நடுவுல வரும். அவளும் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஜெனரல கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இருப்பா. கூட இன்னும் 2 பேர் இருப்பாங்க. ஒரு பிரெஞ்சுக்காரன் ஒருத்தர் இருப்பான். இன்னொருத்தர் ஒரு ரஷ்யக்காரர் ஒருத்தர் இருப்பாரு. மோன்சோர்லே காந்த் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு யாருன்னா, அவர்கிட்ட தான் வந்து இவரு ஜெனரல் வந்து அவரோட சொத்தெல்லாம் அடமானம் வச்சு நெறைய பணம் வாங்கியிருப்பார். கடன் வாங்கியிருப்பாரு. ஸோ இவங்க எல்லாருமே இவரு கூடவே இருப்பாங்க. ஏன் இவங்கலாம் அவர்கிட்ட பணம் இல்லன்னா கூட ஏன் இவங்கலாம் அவரு கூடவே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலுக்கு ஒரு அத்தை இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல வசதியான ஒரு அத்தை. அவங்க வந்து இறக்கிற தருவாயில நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. ஸோ எப்படியும் அவங்க செத்துருவாங்க. சொத்துலாம் அடுத்து வாரிசு இல்லாதனால நமக்கு தான் வரும். அப்படின்னு ஜெனரல் காத்துட்டு இருப்பாரு. ஸோ ஜெனரலுக்கு அவ்வளோ சொத்து வரதுனால, சரி நமக்கு எப்படி கடன் கிடைச்சிடும் அப்படின்ட்டு இவனும், அந்த மேடம் பிளான்ஸாவும் காத்துட்டு இருப்பா. சொத்து வந்துச்சுன்னா போதும் நம்ம இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு, சொத்தும் வந்துரும். நம்ம ஒரு ஜெனரலோட மனைவி அப்படின்னு ஒரு கௌரவமாவும் சமுதாயத்துல இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக இருப்பாங்க. இந்த கதையில வந்து ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் வருவாரு. ஆஷ்லே அப்படின்னு சொல்லிட்டு. அவரு வேற விடுதியில இருப்பாரு. அ அலெக்சி வெளியில போகும்போது சந்திக்கும்போது அப்படி சந்திச்சு அவங்க 2 பேரும் ஒரு நண்பர்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த கதை தொடங்குது. இதுல பார்த்தீங்கன்னா, முதல்ல அலெக்சி வந்து எப்படி சூதாட போறான்? அந்த ரூலட்ட எப்படி விளையாட போறான்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலினாவுக்காக தான் விளையாட போறான். பொலினா என்ன பண்ணுவா, அவன்கிட்ட சொல்லி நீ வந்து காச குடுத்து கொஞ்சம் ஒரு ரூ. 800 ஏதோ ஒண்ணு குடுத்து, நீ எனக்காக போய் சூதாடு. சூதாடி எனக்கு நெறைய பணம் சம்பாரிச்சுட்டு வா. எனக்கு வந்து நெறைய பணம் தேவைப்படுது. எனக்கு நெறைய கடன்கள் இருக்கு. நான் அதெல்லாம் அடைக்கணும். ஏதோ ஒண்ணு சொல்லுவா. அவன் வந்து கேட்பான், "இல்ல நான் விளையாட மாட்டேன். உனக்காக நான் விளையாட மாட்டேன். நான் எனக்காக வேணா விளையாடுவேன். உன் பணத்துல நான் விளையாட மாட்டேன்னும்." அவன் ஏற்கனவே அவன் கொஞ்சம் அவன் என்ன சொன்னாலும் கேட்கிற கண்டிஷன்ல அவன் இருக்கிறதுனால, "இல்ல நான் சொன்னா கேட்பல்ல, நீ போய் விளையாடு." அப்படின்னு. அதே மாரி அவனும் போய் விளையாடுறான். அப்பதான் முதல் போறான். போய் விளையாடும்போது அவனுக்கு அப்பதான் கவனிக்கிறான், எப்படி அவங்க விளையாடுறாங்க. அந்த இதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்க்குறான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவனும் பணம் கட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா கொஞ்சம் அவன் கொஞ்சம் ஜெயிக்கிறான், கொஞ்சம் தோக்குறான். ஆனா கடைசியில மொத்த காசையுமே அவன் தோத்துடுறான். தோத்துட்டு வந்து சொல்றான், "நான் எல்லாம் தோத்துட்டேன். இதுதான் சொன்னேன். நான் உனக்காக விளையாட மாட்டேன். உனக்காக விளையாட நான் தோத்துருவேன். நான் எனக்காக விளையாடினா நான் ஜெயிப்பேன்." அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனும் போய் அவன் தனிப்பட்ட முறையில அவன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காச வச்சு விளையாடுவான். விளையாடும்போது ஓரளவுக்கு அவனும் ஜெயிச்சுருவான். கொஞ்சம் பணம் ஜெயிக்கும். ரொம்ப அதிகமா இல்லன்னா கூட ஓரளவுக்கான பணங்கள அவன் ஜெயிச்சு எடுத்துட்டு வருவான். அவனுக்கு வந்து சரி நான் தான் சொன்னேன் பாத்தியா, உனக்காக விளையாடினா நான் தோத்துருவேன். நான் எனக்காக விளையாடினா தான் நான் ஜெயிப்பேன். அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். நடுவுல நெறைய சின்னதா நெறைய சம்பவங்கள் நடக்கும். ஒரு நாள் வந்து பலீனாவும், அலெக்சியும் ஒரு தோட்டத்துல ஒரு பார்க்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் போவாரு. அவரு மனைவியோட போவாரு. இவனே போன வேணும்னே அவன வம்பிழுக்கிறதுக்காக, "நீ அவங்கள போய் ஏதாவது இது பண்ணு. அவங்கள போய் ஏதாவது வம்பு பண்ணி அவங்கள அவமானப்படுத்து."
அப்படின்னு அலெக்சியை தூண்டி விடுவா அப்படின்னா. ஏன் நான் பண்ணணும்? சும்மாதான், போய் பண்ணு. நீ அப்ப உன்னை அடிப்பாங்கல்ல, அதை நான் ரத்து ரசிப்பேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, நீ பண்ணு அப்படிலாம் சொல்லி அவனை இது பண்ணுவான். அவனும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்கள ஏதோ ஒரு மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு வந்துருவான். அதுல அவர் கோபமாயி ஜெனரல் கிட்ட போய் சண்டை போட்டு ஜெனரல் என்ன பண்ணுவார், இவனை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது, போயிடு அப்படின்னு. ஆனாலும் அவன் வேலையை விட்டு தூக்கிட்டாலும் அவன் அதே அதே அந்த விடுதியிலே தான் தங்கி இருப்பான், அவனும் இன்னொரு ரூம்ல. இந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த பாட்டி வந்து எப்ப சாவாங்க, அவங்களோட மொத்த சொத்து நமக்கு வரும், அது தந்தி எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பாட்டியே நேரடியா வந்துருவாங்க. மொத்தம் அவங்களோட வேலைக்காரர்களோட சேர்ந்து மொத்தமா வந்து அங்க இறங்கிடுவாங்க. இதை பார்த்த உடனே ஜெனரல்ல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும். அந்த பாட்டி வந்து என்ன எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறீங்க, இவர் செத்துட்ட தந்தி வரும் தானே எதிர்பார்த்தீங்க, சொத்து வரும்ன்ட்டு உயிரோட பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சா அப்படின்னா, இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை, நீங்க நல்லா இருக்கணும் தான் நாங்க கேட்டோம். இல்ல இல்ல எனக்கு தெரியும், நீங்க எல்லாம் எப்ப நான் சாவம் தானே எதிர்பார்த்து நின்றீங்க. அவங்க சொல்றாங்க, நான் இந்த மாதிரி வேற சிகிச்சை எடுத்துக்கிட்டேன், அதுல சரியாயிடுச்சு, இன்னொரு சிகிச்சை எடுக்க சொன்னாங்க, அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்க ஜெனரல் வந்து உனக்கு நான் காசே தர மாட்டேன், எந்த சொத்துமே உனக்கு நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்துல அந்த பாட்டி வந்தோம்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அலெக்சியை தெரிஞ்சிருக்கும், முன்னாடியே இந்த பல வருஷமா இந்த குடும்பத்துல அவங்க இருக்கிறாங்க, அலெக்சி கூட இருக்கிறதுனால அலெக்சியை தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து என்ன அலெக்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, சரி வா இந்த இருக்கிற 2-3 நாள் என் கூட இரு, நீ கூட எனக்கு உதவியா இரு அப்படின்னு அவனை கூட்டின்னு போவாங்க. அப்ப இங்க என்னெல்லாம் பாக்குறதுக்கு இருக்கு அப்படின்னும் போது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி இதோட இடம் வந்து மெயினா வந்து இந்த ரூலட் ஆட்டம் தான் முக்கியமானது அப்படின்னு சொன்னா, சரி வா நானும் பாக்குறேன், அது எப்படிதான் விளையாடுறாங்க பாக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டின்னு போறாங்க. அலெக்சி தான் கூட்டின்னு போறான். போய் அவங்க ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி விளையாடுறாங்க, அங்க என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் குளறுபடிகள் நடக்குது, எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களே ரொம்ப உற்சாகமா, ஏய் அவனு விளையாட வேணாம்னு சொல்லு, போதும்னு சொல்லு அப்படிலாம் அவங்க ரொம்ப உற்சாகமாயி கத்துவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கும் ஒரு ஆசை வரும், நம்மளும் விளையாடி பார்க்கலாம், இதை வந்து விளையாடி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சரி நான் சும்மா கொஞ்சம் லைட்டா வச்சு பாக்குறேன், எனக்கு வந்து நீ சொல்லி கொடு, நீ வந்து கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சியை கூப்பிடுவாங்க. அலெக்சி இல்ல வேண்டாம், இதுல வந்து விளையாட வேண்டாம், இது இல்ல நான் சும்மா கொஞ்சம் தான் வைக்க போறேன், விளையாடி பார்ப்போம், சரியா வரலன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு அவங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் யாருமே விளையாடாத மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா தான் விளையாடுவாங்க அவங்க. அதுல பூஜ்ஜியத்துல வந்து யாரும் வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா பூஜ்ஜியத்துல வந்து வச்சா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா பூஜ்ஜியத்துல வச்சு ஜெயிச்சுட்டா 35 மடங்கு அதிகமான பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பூஜ்ஜியத்திலேயே வை அப்படின்னுவாங்க. 2 தடவை வச்சு தோத்துருவாங்க. அவன் வந்து வேணாம், இல்ல நீ மறுபடியும் பூஜ்ஜியத்திலே வை அவனு திரும்ப திரும்ப பூஜ்ஜியத்துல வைப்பாங்க. இதெல்லாம் தோக்கும்னு சொல்லுவாங்க, அதுலலாம் இவங்க வைக்க சொல்லுவாங்க. அதுல வைக்க 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 அடுத்தடுத்து இவங்களை வந்து அவங்க ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க. அவங்க வந்து ஒரு 1000 ரூபாய் வச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு 15,000 20,000 அந்த மாதிரி ஒரு பெரிய பணத்தை வந்து அவங்க ஜெயிச்சிடுவாங்க பாட்டி. உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, எனக்கு பாத்தியா நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்குது, எனக்கு வந்து இந்த விளையாட்டை எடுத்துக்கிட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வெளியில வருவாங்க. பாக்குறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, இந்தா இந்தா நீ ஒரு 100 ரூபாய் வச்சுக்க, நீ யாரு இந்தா நீ ஒரு 100 ரூபாய் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. வந்து நான் உனக்கு அதை வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, வா நம்ம மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் போலாம் விளையாட அப்படின்னாங்க. இல்ல பாட்டி நம்ம மறுபடியும் போக வேணாம், ஒரு தடவை இந்த மாதிரி ஜெயிச்சுட்டா திரும்பவும் அதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது, அதோட விட்டுடணும், திரும்ப போனீங்கன்னா திரும்ப தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அலெக்சி சொல்லுவான். ஆனா இந்த பாட்டி கேட்க மாட்டாங்க, திரும்பவும் போவாங்க. திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அலெக்சியை கூப்பிட்டு போவாங்க. ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா அவங்க தோத்துக்கிட்டே வருவாங்க. இருந்தாலும் அதை அவங்களால வந்து இதுக்கு சகிச்சுக்கவே முடியாது. அவங்க தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. விளையாடி 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 அவங்க எடுத்துட்டு வந்த பணத்தையும் சேர்த்து மொத்தமா எல்லா பணத்தையுமே அவங்க அந்த சூதாட்டத்துல விட்டுருவாங்க. விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப டென்ஷனா அந்த ரூமுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு சரி என்ன வயசாயிடுச்சு, நமக்கு போய் அறிவு இல்லாம போயிடுச்சு, இப்படி போய் விட்டுட்டோமே, மொத்த காசை நான் வந்து காசையும் சேர்த்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, இல்ல நான் ஊருக்கு போயிடுறேன், சிகிச்சை எல்லாம் வேண்டாம், நான் இன்னைக்கே நைட்டே ஊருக்கு கிளம்பிடுறேன், என்னை விட்டுருங்க
அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அவங்க கிட்ட ஊருக்கு போறதுக்கு கூட காசு இருக்காது. ஆனா என்ன சொல்லுவாங்க, ஒரு பத்திரம் இருக்கும் அவங்க கிட்ட. அந்த 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 அட்டை ஒரு பாண்ட் மாரி ஒரு பத்திரம் இருக்கும். இந்த பத்திரத்த நம்ம பணமா மாத்தலாம். எனக்கு இத மாத்தி குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அலெக்ஸி என்ன சொல்லுவான், இல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் மாத்துனா அதிகமான அந்த இது அதிகமான இது இருக்கும். ரொம்ப சொற்பமான பணம் தான் தருவாங்க. பரவால்ல வேற என்ன பண்றது? நம்ம இப்போ ஊருக்கு போறதுக்கு காசு வேணுமே. அதனால மாத்தி குடு அப்படின்னாலும், இவனும் வந்து மாத்தி குடுத்துருவான். குடுத்துட்டு இவன் ரூமுக்கு போயிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட அந்த பாட்டியோட உதவியாளர் மறுபடியும் வருவான். வந்து கூப்பிடுவான். பாட்டி உங்கள கூப்பிடுறாங்க வாங்க. என்ன இந்நேரத்துக்கு கூப்பிடுறாங்க? இன்னும் டைம் இருக்கே போறதுக்கு ஊருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்க ரெடியா இருப்பாங்க. வா மறுபடியும் போய் விளையாடலாம் அப்படின்னுவாங்க. அ இல்ல ஏன் இப்படிதான் ஒத்த போயிடுச்சு? இல்ல என்னைக்கோ ஜெயிச்சிருவோம் போல இருக்கு. என்னால அத விட்டுட்டு போக முடியாது. நான் விட்டத மறுபடியும் ஜெயிப்பேன். வா போலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. வந்து இல்ல இல்ல என்னால இது மாதிரிலாம் வர முடியாது. நீங்க வேணா போய் தனியா விளையாடிக்கங்க. நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ நானே தனியா விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மறுபடியும் விளையாட போவாங்க. ஊருக்கு போகாம அந்த கொஞ்சம் இருக்கிற காசு எடுத்துட்டு மறுபடியும் விளையாட போவாங்க. விளையாட போய் மறுபடியும் மொத்தத்தையும் விட்டுருவாங்க. அது ஒரு பெரிய இதுவா வரும். அவங்க எப்படி அது நடந்ததுன்றது நீங்க படிக்கும்போது தெரியும். அவங்க இருக்கிற மொத்தத்தையும் விட்டுருவாங்க. விட்டுட்டு ரொம்ப விரக்தியா வந்து சரி நான் கடைசியா ஊருக்கு போயிடுறேன். அப்படி இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பத்திரங்கள் எல்லாத்தையுமே மாத்திட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் மாத்துறதுக்கு பத்திரம் கூட அவங்க கிட்ட இருக்காது. அந்த நிலைமைக்கு வரும்போது கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு ஆங்கிலேயன் ஒருத்தர் இருந்தாரு இல்லையா? ஆஸ்லேன்ட்டு. அவர் அவர் அடிக்கடிக்கு இவங்களோட ஓரளவுக்கு பழகி இருப்பாரு. ஸோ அவர்கிட்ட வந்து கடனா வாங்கிக்கிட்டு பாட்டி கிளம்பிடுவாங்க ஊருக்கு. ஆ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவருக்கு அந்த ஜெனரலுக்கு கடன் கொடுத்தான் இல்லைங்களா? போன்ஸ்லே. அவன் வந்து என்ன அந்த காம்மெத் அப்படிங்கிறவன் அவன் என்ன பண்ணுவான்னா, சரி அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து பணம் வராது போல தெரியுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு அந்த பாட்டி இங்கேயே இது பாத்துட்டு நிறைய பணத்தை விட்டுட்டாங்க. சொத்தையும் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாட்டியும் நல்லா இருக்காங்க. கண்டிப்பா ஜெனரலுக்கு இப்போதைக்கு காசு வராது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த அவரோட மொத்த சொத்துக்களையும் விக்கிறதுக்காக அந்த ஊரை விட்டு போயிடுறான். போகும்போது என்ன பண்றான்னா, அவனுக்கு வந்து பொலினா மேல ஒரு ஒரு தலையா ஒரு காதல் இருக்கு. அவனுக்கு பொலினாவ ரொம்ப பிடிக்கும். அதனால பொலினா கிட்ட என்ன சொல்றான்னா, அந்த ஜெனரல் வந்து உன்னோட பங்கையும் சேர்த்து தான் அடமானம் வச்சுட்டான். இருந்தாலும் நான் உன்னோட பங்க மட்டும் நான் அதுக்கான சொத்த மட்டும் நான் ஜெனரல் கிட்ட திருப்பி குடுத்துட்டேன். நீ ஜெனரல் கிட்ட பேசி உன் சொத்த நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடும். அதுக்கப்புறம் அலெக்ஸ் கிட்ட வந்து சொல்லுவா. சொல்லி இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. அதுக்கு என்கிட்ட இப்ப ரூ. 50,000 இருந்துச்சுன்னா, அத நானு குடுத்துட்டு என் சொத்த நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது, அலெக்ஸி தான் அப்ப என்ன யோசிக்கிறான், சரி அவனுக்கு ஒரு யோசனை வருது. சரி நீங்க இரு. ஒரு 1 மணி நேரம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு சூதாட போறான். சூதாடி அப்ப நான் ஒரு 50,000 ஜெயிச்சு எடுத்துட்டு வந்து அவளுக்கு குடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போறான். அவனுக்கு நம்ம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையில போறான். அ போகும்போது அது அது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு பகுதி அந்த நாவல்ல வந்து அந்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப விவரமா அத எழுதியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு இதுவும் எப்படி அவங்க ஒரு தடவ ஜெயிக்கிறது, ஒரு தடவ தோக்குறது, கன்டினியூவா ஒரே நம்பர்ல வைக்கிறது, அந்த மாரிலாம் வச்சு தோத்துக்கிட்டே வருவாங்க. திரும்ப தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வரும்போது, திரும்ப திரும்ப அதே நம்பர்ல கட்டும்போது எங்கேயாவது அவன் மொத்தத்தையும் விட்டுருவானோ? ஏன்னா, ஒரு ஜெயிக்கும்போது வரக்கூடிய மொத்த பணத்தையுமே திரும்ப வைப்பான். அந்த மாதிரியெல்லாம் வச்சு அவன் விளையாடிக்கிட்டு இருப்பான். ஒரு மாரி ஒரு ஒரு வெறித்தனமா விளையாடிக்கிட்டு இருப்பான். நமக்கே ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கும் அத படிக்கும்போது. அ அப்படி அவன் விளையாடிட்டே இருக்கும்போது, அதுல ஒரு விளையாட்டு விளையாடுவான். அந்த விளையாட்டோட ஒரு லிமிட் வரும். அவ்வளவுதான். இதுக்கு மேல அத விளையாட முடியாது. அவன் அவ்வளோ பணம் ஜெயிச்சுக்குவான். அப்ப என்ன பண்ணுவான், இன்னொரு ஆட்டத்துக்கு போவான். அங்க போய் விளையாடுவான். மறுபடியும் இன்னொரு ஆட்டம் இப்படி மாத்தி மாத்தி கிட்டத்தட்ட வந்து ரூ. 2,00,000 வரைக்கும் அவன் அன்னைக்கு நைட்டு ஜெயிச்சுருவான். அந்த இதுல யாரும் அவ்வளோ பணம் ஜெயிச்சது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு பொலினாவ பார்க்க வருவான். அவளோட ரூம்ல தான் இருப்பான் அவன். 2 பேரும் ஆனா அவனுக்கு அந்த ஜெயிச்ச இதுல அவள கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுன்னு இது பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்புறம் கடைசியா அவகிட்ட எடுத்து ஒரு 50,000 குடுத்து, இந்தா நீ போய் அத குடுத்து வாங்கிட்டு வா. அப்படின்னா அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். என்ன நீ பணம் குடுத்து என்ன வாங்க பார்க்குறியா? உனக்கு இதுக்காக தானே நீ இவ்வளவு நாளா காத்துன்னு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவமா அவன் மேல பணத்த தூக்கி போட்டு போயிடுவா அவ. அவ எங்க போனான்னு தெரியாது அதுக்கப்புறம். ஏன்னா அவ
நிறைய பேர் வந்து அவன் அந்த ரஷ்யக்காரனையே பார்க்க போயிட்டான்னு சொல்லுவாங்க. சில பேர் இல்ல அந்த ஆஷ்லி ஆங்கிலேயரோட போயிட்டா. ஆனா இவனுக்கு சரியா தெரியாது. அவ எங்க போனான்னு தெரியாது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஜெனரலோட ஜெனரல் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு, அவ என்ன பண்ணுவா, அவ கூப்பிடுவா ஆஷ்லி இவன அலெக்ஸிய கூப்பிடுவா. கூப்பிட்டு, "நீ வந்து ஒரு ₹2,00,000 ஜெயிச்சுட்ட போல தெரியுது" அப்படின்னும். "ஆமா ஜெயிச்சுட்டேன்." "சரி இந்த பணத்த வச்சுட்டு எப்படி நல்லா வாழறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன். வா நம்ம 2 பேரும் பாரிஸுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவா. "அ ஆனா நீ வந்து எனக்கு வந்து 50,000 குடுத்துடணும். மீதி பணத்த எப்படி ஜாலியா செலவு பண்ணலாம்ன்னு நான் உனக்கு சொல்லி தரேன் வா. அதுக்கு நீ எனக்கு 50,000 குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு இவனும் போயிருவான். அவன் நம்மள ஏமாத்துறான்னு தெரியும். இருந்தாலும் இவனும் போயிடுவான். போயிட்டு அங்க போயிட்டு அவங்க ரொம்ப அதிகமா அவ பயங்கரமா செலவு பண்ணி, மொத்த ₹2,00,000 ஒரு 1 மாசம் 2 மாசத்துல மொத்த காசையும் செலவு பண்ணிடுவாங்க. செலவு பண்ணதுக்கு அப்புறமா அவனும் வந்துடுறான். அவள விட்டுட்டு வந்துடுறான். அவ திரும்பவும் ஜெனரல்லயே கல்யாணம் பண்ணிக்கிறா. திரும்பவும் போய் ஜெனரல்லயே கல்யாணம் பண்ணிக்குவா. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில வந்து இவன் என்ன பண்ணுவான், திரும்பவும் ஒரு இடத்துல வேலைக்கு போவான். கொஞ்சம் பணம் கிடைக்கும். மறுபடியும் சூதாடுவான். மறுபடியும் கடனாளி ஆவான். கடனாளியாகி அ சிறைக்கெல்லாம் போயிடும். அவன வந்து ஒரு இடத்துல பெரிய கடன் வாங்குனதுனால, அந்த ஆள் சிறைக்கு அனுப்பிச்சிடுவாரு. அப்போ வந்து யாரோ ஒருத்தர் அவனோட கடனெல்லாம் அடைச்சு, அவன வந்து சிறையிலேருந்து காப்பாத்துவாங்க. இவனுக்கு வந்து யோசிக்கிறான், யார் நம்மள காப்பாத்தியிருப்பாங்க? ஒண்ணு நம்மளோட ஃப்ரெண்டு அந்த ஆங்கிலேயர் அலெக்ஸி காப்பாத்தியிருக்கணும். இல்லன்னா பொலினா தான் நம்மள காப்பாத்தியிருக்கணும். அப்படின்னு இவன் நினைப்பான். ஆனா அவங்க யாரு, எங்க இருக்காங்கன்னே இவனுக்கு தெரியாது. மறுபடியும் அந்த ரூட்டல்பர்க்குக்கே உட்காந்து காத்துக்கிட்டு இருப்பான். அங்கேயே இருப்பான். அங்கேயே இருந்துகிட்டு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு, சூதாடிக்கிட்டு இப்படியே இருப்பான் அவன். அப்போ அந்த ஆங்கிலேயர் ஒரு நாள் வருவாரு. ஆங்கிலேயர் வரும்போது பார்ப்பான், சந்திச்சு 2 பேரும் பேசுவாங்க. அப்போ வந்து அவன் வந்து கேட்பான், "பொலினா தான் என்ன காப்பாத்துனா?" "எனக்கு தெரியாது. அவ இங்க இல்ல. அவ சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டா. அவளாம் உன்ன காப்பாத்துனான்னு எனக்கு தெரியாது. நானும் உன்ன காப்பாத்தல." சரி அப்போ அப்போ தான் சொல்லுவாரு. அந்த ஆங்கிலேயர் தான் சொல்லுவாரு. "நீ வந்து அவள ரொம்ப இது பண்ணிட்ட. ஆனா அவ உன்ன மட்டும் தான் காதலிச்சா. ஆனா நீ வந்து இப்படி சூதாடிக்கிட்டு அவள வந்து இது பண்ண. அதனால தான் அவ உன் மேல கோவப்பட்டு போயிட்டா." அப்படிங்கிறத அவர் சொல்லுவாரு. அவனுக்கு வந்து அடடா! என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவாரு, "சரி இந்தா என்கிட்ட கொஞ்சோண்டு காசு இருக்கு. அத குடுக்குறேன். நீ இதையும் கண்டிப்பா சூதாடி தான் காலி பண்ணுவ. இருந்தாலும் நான் என்னால முடிஞ்சத குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடுத்துட்டு போயிடுவாரு. ஆ இப்போதான் வந்து அதாவது இது என்னன்னா, ஆ இப்ப அவன்கிட்ட காசு இருக்கு. இத அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, இந்த காச வச்சுக்கிட்டு நம்ம போய் பொலினாவ பார்க்கலாம். ஆனா பார்த்தா, என்ன பண்றது? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. காசு இல்ல. மறுபடியும் போய் நிக்கணும். சும்மா எப்படி நிக்கிறது? அதனால மறுபடியும் நம்ம போய் கொஞ்சம் ஒரு தடவ ஆடி பார்ப்போம். ஆடி பணத்த ஜெயிச்சுட்டு, அந்த பணத்த எடுத்துக்கிட்டு நம்ம போய் பொலினாவ பார்க்கலாம். அப்போ அவன் நம்மள இது பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வரும். திரும்பவும் சூதாட போவான். போறானா? இல்லையா? இல்ல வந்து ஜெயிக்கிறானா? தோக்குறானா? சரி இல்ல அவள போய் பார்க்குறானா? அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையோட முடிவு. ஆ ஸோ இது வந்து ஒரு குறுநாவல் அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நாவல் அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலா தான் அவர் எழுதியிருக்காரு. ஒரு அவசரத்துல 26 நாள்ல எழுதினாலும், அ அப்படி ஒரு நாள் ரொம்ப நல்லாவே எழுதியிருப்பார். நெறைய இதுல இருக்கு. நான் இதுல நடுவுல நெறைய கதைகள் வரும். ஒவ்வொருத்தர பத்தியும் அவர்களோட பழைய கதைங்க, அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இதுல வரும். நானு அதோட கோர் கதைய மட்டும் நான் உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கேன். இப்ப இந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இந்த நாவல் வந்து என்ன பேசுது? எதுக்காக இந்த நாவல் பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அ இப்ப வந்து ஒரு அட்வைஸ் பண்ற வகையில சூதாட்டம் வந்து கெடுதலா? நல்லதா? கெட்டதா? அப்படிங்கிற மாரியான எந்த ஒரு இதுவுமே இந்த நாவல்ல வராது. இது வந்து நல்லதா? கெட்டதா? அப்படிங்கிற மாரியான முடிவுகள்லாம் எதுவுமே இந்த நாவல்ல வராது. இல்ல இந்த நாவல் வந்து நீங்க வந்து சூதாட்டத்துலருந்து வெளியில வரணும். இப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிற மாரி இருக்குமானா, அதுவும் கிடையாது. இந்த நாவல் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒரு சூதாடுறவங்களோட மனோநிலை எப்படி இருக்கும்? அது மட்டும் தான் வந்து இந்த நாவல் வந்து பேசுற ஒரே விஷயம். இந்த நாவல் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூதாடுபவர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க எப்படி இதுல போறாங்க? அவங்க ஏன் வரமாட்டேன்றாங்க இத விட்டுட்டு? அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா, இந்த நாவல் ஃபுல்லாவே இருக்கும்.
இதை இப்போ சமீபமா இருக்கக்கூடிய மனநல மருத்துவர்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த நாவலை வந்து அவங்க ஒரு ஒரு அந்த சூதாடுபவர்களோட மனநிலை எப்படி இருக்கோங்கிறத அவங்க எப்படிலாம் டிஸ்கிரைப் பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே அப்பவே அவர் வந்து ஒரு இந்த நாவலை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாவலே வந்து ஒரு ஒரு புத்தகம் மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு பாட புத்தகம் மாதிரி தான் இந்த நாவலையே வச்சிருக்காங்க. மனநல மருத்துவத்துல பிராய்ட் எல்லாம் கூட வந்து இந்த நாவலை பற்றி ரொம்ப பாராட்டி சொல்லியிருக்காரு. ஒரு அருமையான ஒரு ஒரு மனிதனோட மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல நாவல் அப்படின்ற மாதிரி. இதுல வந்து அந்த சூதாடிகளை பத்தி அவர் சொல்லும் போது என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்படிலாம் உள்ள வராங்க இதுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஒருத்தர் ஒரு மாதிரி வராங்க. இப்ப நீங்க அலெக்சியோட அந்த இது பாத்தீங்கன்னா, அவன் முதல்ல சின்ன சின்னதா விளையாடிட்டு இருந்தாலும், அவன் ரொம்ப தீவிரமா இதுக்குள்ள விளையாட போறது வந்து எதுக்காக உள்ள போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் அவன் போறான். ஏன்னா வந்து பொலினாவுக்கு வந்து கடன் அடைக்கிறதுக்கு, அவளுக்கு வந்து அவளோட கடனை அடைக்கிறதுக்கு பணம் வேணும். அதே மாதிரி நம்ம நிறைய பணமா இருந்துச்சு, நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா அவன் நம்மள மதிப்பா, நம்ம காதலை ஏற்றுப்பா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவன் முதல்ல விளையாட போறான். ஆனா அந்த விளையாடுற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? அது சுத்தும் போது இப்போ வந்து 10ல வந்து நிக்கும். அவன் எதிர்ப்பான். 10ல பணம் கட்டியிருப்பான். 10 வருமா வருமா? அவர் வந்து கடைசியில 10 அப்படின்னு கத்தும்போது, அந்த மாதிரி அவங்க ஜெயிச்சிட்டோம். அந்த ஒரு எதிர்பார்க்கிற அந்த ஒரு 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 கிளர்ச்சி இருக்கு இல்லைங்களா? அது கிளர்ச்சின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு கிளர்ச்சிக்கு அடிமையாயிறாங்க. கடைசியில அவங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஜெயிக்கிறது, தோக்குறதுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லாம, விளையாடுறது. அந்த விளையாடும்போது கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸைட்மென்ட்டுக்காகவும், ஒரு கிளர்ச்சிக்காகவும் தான் அதனால தான் அவங்களால வந்து தோத்தா கூட திரும்ப திரும்ப அத விளையாடணும். அத விட்டு வெளியில வர முடியாத ஒரு ஒரு சூழல் வருது. இந்த நாவல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் விளையாடுவாங்க, சூதாடுவாங்க. இதுல வந்து பெண்கள் விளையாடுவாங்க, இளைஞர்கள் விளையாடுவாங்க. இவ வி இந்த கதையோட நாயகன் அலெக்ஸி பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்ச ஒரு ஆசிரியர். அவன் நெறைய படிக்கக்கூடிய ஒரு ஆளு, நல்லா எழுதக்கூடிய ஆட்கள். எழுதுவாங்க. எழுதலாம் கூட செய்யக்கூடிய ஒரு ஆளா தான் அவன் இருப்பான். ஆனா, அவனும் பார்த்தீங்கன்னா, அவனாலயே இந்த சூதாட்டத்துல போய் வெளியில வர முடியல. அப்புறம் இந்த பாட்டி கேரக்டர் அவங்க ஒரு வயசானவங்க, நல்ல நெறைய பணக்காரங்க. அவங்களும் ரொம்ப வசதியான ஆள். இருந்தாலும் அவங்க சிகிச்சைக்காக வராங்க. ஆனா அத பார்க்காம இந்த சூதாட்டத்த சும்மா வேடிக்கை பார்க்க போய், அதுல கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மென்ட்டுக்காக அவங்க அடிமையாயிடுறாங்க. ஸோ இந்த மாரி ஒருத்தருடைய மனநிலைகளும் அப்படிங்கிறது இதுல நெறைய வருது. ஆ அத பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனநிலைகள் எப்படி இருக்கும்? அந்த பொதுவா சூதாடுறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 2, 3 இது சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து எப்படியாவது நான் இந்த சிஸ்டத்த ஜெயிச்சுடுவேன். அது ஒரு அவங்க நினைக்கிறாங்களே இது வந்து இப்படிதான் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதனால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் வந்து என்ன வரும்னு என்னால யூகிக்க முடியும். அடுத்து என்ன வரும்னு யூகிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு நினைக்கிறது. இல்ல வந்து அவங்க அவங்க கண்ட்ரோல மீறி அவங்க அந்த சூதாட்டத்துல போனா கூட இல்ல இன்னும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிற ஒரு மாயையில இருப்பாங்க. ஆஹ் அவன் அவன் வந்து இந்த கணக்கெல்லாம் போட்டு அது நிறைய பேர் வருவாங்க. அவங்கள கணக்கெல்லாம் போடுவாங்க. தொடர்ந்து இந்த நம்பர் வருது, இந்த டைம்ல இந்த நம்பர் வரும், தொடர்ந்து இந்த நம்பருக்கு அப்படி வரும். அவங்க அது கணக்கெல்லாம் போட்டுலாம் விளையாடுவாங்க சில பேர் இந்த கதையில பாத்தீங்கன்னா. அப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சோம்னா அந்த ரூல்ஸ் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருக்கும். ஆனா சூதாட்டத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்ன ஆகுங்கிறத நீங்க யூகிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையில அவர் சொல்ற விஷயம். நீங்க வந்து யூகிக்கவே முடியாது. இதுதான் வரும், இவங்க இதுதான் ஜெயிப்பாங்க, அடுத்தது இதுதான் வரும், இவங்க தோப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு இப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து 1866ல எழுதின ஒரு நாவல். ஆனா இன்னைக்கு இது எப்படி பொருந்தி வருது? இன்னைக்கு ஏன் இதை நம்ம படிக்கணும்? அப்படிங்கிற வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த இதுவங்கள் தான் மாறி இருக்கலாமே தவிர, ஆனா அந்த சூதாடுற அப்படிங்கிற அந்த மனநிலை வந்து இன்னும் மாறல அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்குதான் வந்து ஆன்லைன் சூதாட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. லட்சக்கணக்குல அதுல கடனை வாங்கி விளையாடி எத்தனையோ பேர் செத்து போயிருக்காங்க. ஸோ வந்து இன்னைக்குதான் அது வந்து ரொம்ப ரொம்ப இது வந்து இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை மாதிரி தான். இது வந்து சூதாட்டம் வந்து உங்களை எப்படி அழிக்கும்
அது எப்படி உங்களை இது பண்ணுங்கிற ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் வந்து நமக்கு தஸ்தாவெஸ்கி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் இது சூதாட்டம் மட்டும் கிடையாது. இந்த ஆன்லைன் ட்ரேடிங் பண்றாங்க சில பேர். இந்த டே ட்ரேடிங்ன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அப்படி இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே வித்து, அப்படி அது ஒரு போதை மாரி பண்றவங்களும் இருக்காங்க. இந்த மாரி நெறைய இந்த மாரி வேற வேற வடிவங்கள்ல அது இருக்கே தவிர, அதே மனநிலையில தான் அவங்களும் இருக்காங்க. இது வந்து வெறும் இந்த மாதிரியான ஆன்லைன் சூதாட்டம், ட்ரேடிங் அ இதுல மட்டும் இல்லாம, இப்ப நம்ப இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனோ இருக்கலாம் சரி, இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான ஒரு 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 சூதாட்டம் மாரி தான். நம்ப ஒரு நமக்கு எத்தன லைக்ஸ் வருது, நம்மளோட எவ்வளோ பேர் பேசுறாங்க, எத்தன ஷேர் ஆகுது. அது வந்து நம்ம அந்த 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 கொஞ்ச நேரம் அந்த ஒரு லைக்க பார்த்த உடனே வரக்கூடிய அந்த ஒரு டோப்பமைன். எப்படி சூதாடும்போது அந்த ரூலெட் விளையாடும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு கிளர்ச்சி வருதோ, அந்த மாரியான ஒரு கிளர்ச்சிய இன்னைக்கு நமக்கு வேற வேற வடிவங்கள்ல ஸ்மார்ட் ஃபோன்ல, சோசியல் மீடியாக்கள்லயும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. அ இன்னும் இதுல இந்த புத்தகத்துல இந்த சூதாட்டம் தவிர்த்து நீங்க வேற எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அலெக்ஸி பொலினாவுக்கான இடையில இருக்கக்கூடிய ஒரு காதல். அது பார்த்தீங்கன்னா, அது ஒரு காதலே கிடையாது. அது வந்து அது ஒரு 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 அது ஒரு அது ஒரு எமோஷனல் அடிக்ஷன் தான் சொல்லணும். அவனுக்கு வந்து அலெக்ஸிக்கு வந்து பொலினா மேல இருக்கிறது வந்து அவன் காதல்ன்னு நெனச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த கதை நீங்க படிக்கும்போது தெரியும். அது வந்து ஒரு வகையான எமோஷனல் அடிக்ஷன் தான். அவன் மேல ஒரு அடிக்ஷனா இருப்பான். அதனால தான் அவ அவமானப்படுத்தினாலும், அவன வந்து ஒரு உதாசீனப்படுத்தினாலும், ரொம்பலாம் இது பண்ணுவான். அப்பவும் அவன் வந்து அ அவன் மேலேயே ஒரு இதுவாயிரும். ஆனா அவள விட்டு அவன் மேல கோவம்லாம் படுவான். அ பொலினா மேல அவனுக்கு பயங்கரமான கோவம் வரும். அவள கொன்னுடலாம்லாம் தோணும் அவனுக்கு. ஆனாலும் அவள விட்டு அவனால போகவே முடியாது. அவ சொல்றத எதிர்த்து பேச முடியாது. அவ என்ன சொன்னாலும் செய்வான். அது வந்து ஒரு காதல்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு எமோஷனல் அடிக்ஷன். அவன் வந்து அதுக்கும் ஒரு அடிக்ஷன் மாரி தான் இருப்பான் அதுல. இந்த மாரி நெறைய அதுல சின்ன சின்னதா நெறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கும். அது நீங்க படிக்கும்போது தெரியும். ஸோ அ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொன்ன மாரி இந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா, சூதாட்டம் அப்படிங்கிறது வந்து சரியா? தப்பா? அப்படின்றத பத்திலாம் எங்கேயுமே பேசல. ஆ என்ன நம்ம யோசிக்க அது இது என்ன கேள்வி கேட்குது, அந்த நாவல் நம்மள பார்த்து என்ன கேள்வி கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ மனிதர்கள் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து எது அழிக்குதோ, அதையே தான் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுப்பாங்க. நம்மள வந்து எதெல்லாம் அழிக்குமோ, அந்த ஒரு பழக்கம் நமக்கு இருக்கு. அது கெட்ட பழக்கம் நமக்கு தெரியும். அது நம்மள அழிக்கிற பழக்கம்னு தெரியும். ஆனாலும் நம்ம அத திரும்ப திரும்ப அதையே தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மள அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒண்ணு நம்ம அதனால அது நம்மள நாசம் பண்ணுது. அப்படி தெரிஞ்சாலும் நம்ம திரும்ப திரும்ப அவங்க கிட்டயே தான் தேடி போவோம். அந்த மாரி எல்லாத்திலயுமே ஒரு வேலையா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு நீங்க எந்த ஒரு விதமான இது எடுத்தீங்கனாலும், நம்ம திரும்ப திரும்ப போறோம் இல்லையா? ஏன் அத தேர்ந்தெடுக்கிறாங்க? அதுக்கான மனநிலை என்ன? அவங்களுக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன? அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகம் படிக்கும்போது நீங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 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 வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நாவல் வந்து நம்மளயே நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி. அ அவ்வளவுதான். நன்றி.